9ஆம் வகுப்பு சிறுவனின் வங்கி கணக்கில் திடீரென கிரெடிட் ஆன 2.5 லட்சம் ரூபாய். அடுத்தவங்க பொருளுக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லிருக்காங்க. நானும் என் பசங்களுக்கு அததான் சொல்லி கொடுக்கறேன்னு தந்தையும் மகனும் செய்த செயல் பார்க்கிறவங்கள நிகழ்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்னா எங்க நபிகள் நாயகம் சொல்லிருக்காங்க, அடுத்தவங்க பொருளுக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடாது. எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு அப்படிதான் வளர்த்துறேன், என் பையனை நானும் அப்படிதான் வளர்த்துறேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவன் சொன்ன உடனே சொன்னான், அப்ப அவங்க கஸ்டமருக்கு திருப்பி அனுப்பி விட்டுலாம்ப்பா. அதனால இப்ப அனுப்ப வந்திருக்கோம் சார். நேற்று பேங்க்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி உங்க வங்கி கணக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய் உங்க வங்கி கணக்கு தவறுதலா வந்திருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விட்டவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவையா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கலாம். சேலம் கோரிமேடு பகுதியை சேர்ந்தவங்க தான் முகமது காசிம். இவங்களுக்கு முகமது அர்ஷத் என்ற ஒரு மகன் இருக்காங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்காக ஓபன் பண்ணப்பட்ட இவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல தான் திடீர்னு ஒரு நாள் 2.5 லட்சம் ரூபாய் பணம் கிரெடிட் ஆயிருந்திருக்கு. பிப்ரவரியிலே இந்த பணம் கிரெடிட் ஆயிருந்தாலும் வங்கி கணக்குல அப்படியே இருந்திருக்கு. பணம் வந்தது எதுவுமே தெரியாம இருந்த நிலைமையில சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்ததாகவும், அதுல வங்கி மேலாளர் சிறுவனோட அப்பா கிட்ட வட மாநில சேர்ந்த அமித் மேக்சங் அப்படின்றவங்க உங்க பையனோட அக்கவுண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அனுப்பிச்சிட்டாங்க, அதை உரியவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதை கேட்ட உடனே அதிர்ந்து போன தந்தை எக்ஸாமா இருந்தாலும் கூட ஸ்கூல்ல விஷயத்த சொல்லிட்டு பேங்க்குக்கு பையனையும் கையோடையே கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து வெரிபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உரிய நபர் கிட்ட பணம் திருப்பி போய் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற தந்தைக்கும், யாரோடயோ காசு நமக்கு வேண்டாம்பான்னு அப்பாவை கூட்டிட்டு உடனே பேங்க்குக்கு போன பையனுக்குமே பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்று பேங்க்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி உங்க வங்கி கணக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய் உங்க வங்கி கணக்கு தவறுதலா வந்திருக்கு, 2,50,000 ரூபாய் தவறுதலா வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்க சார், நான் அந்த கஸ்டமருடைய நம்பர் கேட்டேன், கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசினேன், ஆமா இந்த மாதிரி நான் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து தவறுதலா அமௌண்ட் 2,50,000 போட்டாங்க, இது நீங்க எனக்கு திருப்பி வழங்குமாறு கேட்டாங்க. சரிங்க சார், ஓகே. நேற்று நான் 5:30 மணிக்கு பேசினேன். சரி சார், நான் காலையில ஃபர்ஸ்ட் வேலையா இப்ப பையன் கூட இன்னைக்கு எக்ஸாம், அதை கூட விட்டுட்டு நான் ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கிட்டு இங்க எக்ஸாம் பேங்க்ல வந்து இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து எனக்கு அமிச்சவங்களுடைய கரெக்டான அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புமாதிரி பேங்க் இப்ப வந்திருக்கேன் சார். எல்லாம் வந்து லெட்டர்லாம் எழுதியிருக்கேன், கொடுக்கற மாதிரி வந்திருக்கேன் சார். இது வந்து 6/2/2024 7 மாசத்துக்கு முன்னாடி வந்தது சார். ஆக்சுவலா இந்த அக்கௌண்ட் வந்து போன்பே கூகுள் பே எதுவுமே இல்லை சார், அதனால எங்களுக்கு தெரியாது. நேத்து தான் அவங்களே தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து வர வச்சு பார்த்தா பணம் வந்திருக்கு, கன்ஃபார்மா வந்திருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சு விட்டவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவையா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கலாம். ஏன்னா எங்க நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, அடுத்தவங்க பொருளுக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடாது. எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு அப்படிதான் வளர்த்துறேன், என் பையனை நானும் அப்படிதான் வளர்த்துறேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவன் சொன்ன உடனே சொன்னான், அப்ப அவங்க கஸ்டமருக்கு திருப்பி அனுப்பி விட்டுலாம்ப்பா. அதனால இப்ப அனுப்ப வந்திருக்கோம்.